மகாலிங்க இப்போ சொன்ன ஸ்டோரியை சொல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ஒரு அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் வேணும். அதுக்கு ரொம்ப வலுவான ஒரு மரத்தை பார்த்து வெட்டிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல ஆசாரியாக பார்த்து மரத்தை வெட்ட கொடுக்குறாங்க. இவரும் அந்த ஆசாரியும் காட்டுக்கு போயிடுறாரு. காட்டில் எல்லா மரத்தையும் பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய மரம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஆலமரம் மாதிரி. அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தை வெட்ட போகிறாரு. வெட்ட போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, உன்னை வெட்டிக்கலாமா? அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வாழ்ந்த அனுபவம் கூட இல்லை, நீங்கள் திடீர்னு என்னை வெட்டிக்கலாம் கேட்டால் நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் ஷாக் கொடுத்தீங்கன்னா என்னால் தாங்க முடியல. அதனால ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்துடும். மழைக்காலம் வந்தால் என்னோடய உடம்புல சின்ன சின்ன அந்த மழை பட்டு சின்ன சின்ன துளிர் விடும். அந்த பச்சை பசைன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்துருவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வெட்டிக்கலாம், ஒரு 3 மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. சரி, 3 மாதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துறேன்னு அவரும் போயிடுறாரு. திருப்பி 3 மாதம் கழிச்சு திருப்பி வராரு. இப்போ உன்னை வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மரம் சொல்லுதுன்னா, மழை காலம் வந்துருச்சு, உடம்புலலாம் துளிர்லாம் விட்டுருச்சு, இலைகள்லாம் வந்துருச்சு. இலைகள் வந்தால் போதுமா? இலைகள் வந்தால் பூ பூக்கணும், பூ காயாகணும், காய் கனியாகணும், அதை பார்க்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும், வாழ்ந்த அனுபவம் எனக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுது அந்த மரம். சரி, அவரும் அந்த 3 மாதம் கழிச்சு திருப்பி வராரு வெட்டிக்கலாம்னு. அப்போ அந்த மரம் சொல்லுது, பூ பூத்தா மட்டும் போதாது, கனி காய் வந்தால் பத்தாது, பழம் பழுத்தா பத்தாது. அந்த பழங்களை மனிதர்களும் விலங்குகளும் என்னோட நிழலில் நின்று ஓய்வு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பழங்களை பறித்து சாப்பிடணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கான ஒரு அனுபவம் வேணும் எனக்கு. அதனால இன்னும் ஒரு 3 மாதம் டைம் தாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் என்னை வெட்டிக்கலாம்னு சொல்லுது. திருப்பி 3 மாதம் கழித்து அந்த ஆசாரி வராரு. இப்போ உன்னை வெட்டிக்கலாமா கேட்குறாரு. அப்போ அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னோடய கனிகள் எல்லாமே பறித்து சாப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய இலைகள்லாம் இலையுறு காலத்தில் வெயில் பட்டு தாங்க முடியாத அந்த வெயிலை நான் அனுபவித்து அந்த இலைகள்லாம் கொட்டி கீழே உதிர்ற அந்த காட்சிகளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இன்னும் ஒரு 3 மாதம் மட்டும் டைம் தாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழித்து திருப்பி அந்த அவர் வராரு, மரம் வெட்டுறவர் வராரு. கேட்கும்போது திருப்பி அந்த மரம் சொல்லுது, இலைகள்லாம் உதிர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மாதம் போனீங்கன்னா பனிக்காலம் வந்துடும். பனிக்காலம் வந்தால் அந்த பனி பட்டு என் உயிர் நாடி அடங்குற அளவுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை நான் அதை அனுபவிக்கணும். பனிலாம் என் இலைகள்ல, என் கொப்புகள்ல அப்படியே அடங்கி நான் மரத்து போகிற ஒரு அனுபவத்தை நான் உணரணும். ஒரு 3 மாதம் கழிச்சு வாரீங்களா, என்னை வெட்டிக்கலாம், நீங்கள் டைம் தாங்க சொல்லுது. திருப்பி 3 மாதம் அவரும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி 3 மாதமும் ஆயிடுச்சு. திருப்பி அவர் வராரு, ரொம்பவும் சிந்தனையில் வராரு. இதுக்கு மேலே 3 மாதம் கேட்கும்போது ஒரு சந்தேகத்தில் வராரு. இருந்தாலும் வந்துட்டாரு. இப்போ உன்னை வெட்டிக்கலாமான்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த மரம் சொல்லுது, இப்போ என்னை தாராளமாக நீங்கள் வெட்டிக்கலாம். நீங்கள் திடீர்னு என்கிட்ட கேட்கவும் எனக்கு வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவம் கூட இல்லை. இவ்வளோ நாள் நான் ஏதோ இருந்தேன், ஏதோ பிறந்தேன், ஏதோ கனி வந்துச்சு, ஏதோ மழை பெஞ்சிச்சு, துளிர் விட்டுச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க, அதை பார்த்து ரசிக்கலை, எதுவும் உணரலை, வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவம் எதுவுமே எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் சொன்னோன்னே, நீங்கள் இவ்வளோ காலம் எனக்கு நீங்கள் கொடுத்ததில் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்னை தாராளமாக வெட்டிக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் என்னோட முழு சம்மதத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது அந்த மரம். அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் உன்னை வெட்ட மாட்டேன், ஏன்னா நீ என்னோட குருவாயிட்ட, நீ என்னோட ஆசான் ஆகிட்ட, இதுக்கு மேலே நான் உன்னை வெட்டினேன்னா நான் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. மகாலிங்க சொல்லி வர்ற கதையில் மொட்டுலேயே கிள்றது அப்படி சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். இப்போ ஒரு செடியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடியை ஈஸியாக எடுக்கிறது சிம்பிள். அதே செடி, அந்த செடி நம்ம மாங்காய் செடி கூட வச்சுக்கலாம். அந்த மாங்காய் செடி வளர்ந்து மரமாயிருச்சுன்னா கனி கடிக்கும், ரொம்ப கஷ்டம். எடுக்கிறது ஈஸியாக கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு மேல வளர்ந்ததுன்னா தான் மரம் ஆயிடுச்சுன்னா அப்ப ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையே முழுமையா வாழ்ந்துட்டு சாகணும். பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லி இல்லாம, என்னோட வாழ்க்கையில எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நான் அனுபவிச்சுட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொல்லுது. என்னோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சுட்டேன், இப்பொழுது நீ என்னை தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இறந்த பின்பும் உனக்கு நான் பயனாக தான் இருப்பேன். எது சொல்லுது? மரம். மரம். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, இல்லை, எதுக்குமே பயன் இல்லாதவன். புரியுதா? இப்போ அந்த ஆசாரி கூட அப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஏதோ இருந்தோம், மரம் வெட்டினோம், காசு வருது, சம்பாதிச்சோம், வாழ்க்கையை ஒரு ஃபீல் பண்ணி வாழலை ஒவ்வொரு நிமிஷத்தையும். அதனால அவர் என்ன சொல்லி வர்றாங்கன்னா,
எல்லா உயிர்களுமே வந்து என்னன்னா மண்ணில் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தன்னோட வாழ்க்கையை மேக்சிமம் வாழ்ந்துடும். மனிதன் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே வாழ்ந்து எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் மேக்சிமம் இறந்து போயிடுறான். அதனால் எல்லாமே என்னோட வாழ்க்கையில் கிடைக்கணும். கிடைச்சது மட்டும் இல்லாமல் நான் இறந்தாலும் பிறரோட மனசில் வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கதை சொல்லுது. சூப்பர். அதுக்காக மகாலிங்கத்துக்கு ஒரு கை தட்டியிருந்தேன். ஏன்னா அறிவு வந்து எங்கேருந்து கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும்.